ஜாதகருக்கு எப்படியெல்லாம் பணம் வரும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி. அச்சய இலக்கண பദ്ധதி இந்த ஜோதிட முறையில் நிறைய விஷயங்களை பற்றி ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி எப்படின்னா, ஒரு ஜாதகருக்கு எப்படியெல்லாம் பணம் வரும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். நம்ம என்ன அச்சய இலக்கணம் அப்படின்னா என்னென்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு லக்கணம் நகருது அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ மேஷ லக்கணத்தில் ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னா, அப்போ நம்ம யாரோ ஒருத்தருக்கு மட்டும் அந்த சூத்திரம் தெரியுது, அந்த வழிமுறைகள் தெரியுது, அவங்க மட்டும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கடவுள் வாய்ப்பு கொடுப்பார், வரம் கொடுப்பார். அதை நம்ம நடைமுறைப்படுத்துகிறதோ நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறதோ யார் கையில் இருக்கும் அப்படின்னு நம்மகிட்ட இருக்கும். பூட்டும் ஒரு கையில் இருக்கும், ஒரு கையில் சாவி இருக்கும். இந்த பூட்டையும் சாவி இணைக்கும் போது அந்த கதவு திறக்கும். அதுதான் வாழ்க்கை முறை. நம்மளோட எண்ணங்களும் நம்மளோட செயல்பாடுகளும் இணைந்து செயல்படும் போது அந்த காலங்கள் நமக்கு வழி கொடுக்கும். அந்த காலம் தான் நம்மளுடைய அச்சய இலக்கணம், அச்சய இலக்கண பദ്ധதி என்கின்ற ஜோதிட முறை. நம்ம எல்லோரும் சொல்லுவோம், நான் எல்லா கோயிலுக்கும் போகிறேன், நான் எல்லா சாமி கும்பிட்றேன், நான் வேண்டாத தெய்வம் இல்லை, நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்ன இடத்துல என்ன பொருளை எப்படி செய்யணும், என்ன விஷயம் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம், உதாரணம் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தொழில் செய்ய போனா அப்படின்னா, ஆமாண்டா நீ மழை பெய்யும் போது உப்பு விற்க போனானா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இதை ஏன்னா அவங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படின்னா, மழை பெய்யும் போது என்ன அப்படின்னா, உப்பு விற்றா எப்படி இருக்கணும், உப்பு கரைஞ்சி போடும் அப்படின்னு தெரியுமில்ல. இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் ஏற்படக்கூடிய செயல்முறைகள் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு ஜெயிச்சிருவாங்க. அந்த இடத்துல ஏற்படக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பொருளையும் நம்மளுடைய லாபத்தையும் நம்மளுடைய வழிமுறைகள் பயன்படுத்தலாம், மட்டுமே ஜெயிக்க முடியும். ஒருத்தரை மட்டுமே ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் அந்த வழிமுறையில் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஒருத்தர் 12 வருஷம் ஒரு கோயிலுக்கு போகிறேன், 20 வருஷம் ஒரு கோயிலுக்கு போகிறேன், ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை அது. ஆனால் இந்த தேவதைகளை, இந்த தெய்வத்தை வழிபடுங்க, ஒன்றும் வேண்டாம். நம்ம இப்போ மேஷ லக்கணத்தில் பிறந்திருக்காங்க. இப்போ வயசு ஒரு 30 அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு 29 வயசு அப்படின்னா மிதுன லக்கணம் போகும். மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சந்திரன். அடுத்து பார்த்திங்கன்னா, மேஷ லக்கணத்தில் பிறந்தவருக்கு லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன். அப்போ சுக்கிரனையும் சந்திரனையும் இணைத்து வழிபட வேண்டிய விஷயம். அப்போ இரண்டுமே பெண் தெய்வமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், மகாலட்சுமி. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பத்மாவதி தாயார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன அப்படின்னா, பெருமாள் சம்மந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு என்றைக்கு போகணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை. அடுத்தது திங்கட்கிழமை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், திங்கட்கிழமைன்னா சோமவார நாள். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வாழ்க்கை நடைமுறையில் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுறோம், சிவன் கோயிலுக்கு போவோம், இல்லை தாயார் சன்னதிக்கு போவோம், அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த நேரத்தில் இந்த சாமியை நீ கும்பிட்டீங்க அப்படின்னா, இன்னும் மேஷலக்கணத்தில் பிறந்து வயசு 29 ஆனிச்சுன்னா அவங்க வணங்க வேண்டியது பத்மாவதி தாயாரை வணங்கினா தான் காசு வரும். அந்த காசு வணங்க எந்த அளவுக்கு ஒரு இறக்கையும் அந்த ஒரு இறக்கக்கூடிய கிணறு மறுபடியும் தண்ணீர் நீர் எப்படி ஊறுதோ அதேமாரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செலவு செய்யக்கூடிய வழிமுறைகள் எப்படி இருக்கோ அதேமாரி உங்களுடைய பணமும் வருமானம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மேஷ லக்கணத்தில் பிறக்கக்கூடிய நண்பர் என்ன பண்ணலாம், இப்போ உதாரணமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேஷ லக்கணத்தில் வயசு 29 பிறந்ததுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவோம், பரிகாரமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வீட்டுக்கு 2ஆம் அதிபதி, அதாவது ஏஎல்பிக்கு 2ஆம் அதிபதி சந்திரன், லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன். இப்போ சுக்கிரனையும் சந்திரன் அப்படிங்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை, இங்கே பார்த்தீங்கன்னா வெண்மை அப்படிங்கிற வரும். வெள்ளையை இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, வெள்ளை கிளாஸ் டம்ளர் அதில் தண்ணி ஊற்றி வச்சு அந்த தண்ணியில் ஏதோ ஒரு மந்திரத்தை, உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுதோ அந்த ஸ்லோகத்தை என்றைக்கு பண்ணணும், ஒன்று திங்கக்கிழமை போடணும், இல்லை வெள்ளிக்கிழமை போடணும். இந்த 2 நாளில் நீங்கள் பண்ணி அந்த நீரை எடுத்து பருகணும்னு வச்சுக்கணும். வாழ்க்கையில் ரொம்ப ஈஸியாக பணம் வரும். இல்லை நம்ம ஜாதகம் பார்த்துட்ருக்குறோம், அவங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வர்றாங்க, சரி செவ்வாய்க்கிழமை வர்றாங்க, முதல் நாள் திங்கக்கிழமை தானே, திங்கக்கிழமை பணம் வந்துச்சான்னு கேட்டால் கரெக்டாக இருக்கும். அப்போ திங்கக்கிழமையில் சுக்கிர ஹோரையில் அவங்களுக்கு பணம் வந்திருக்கும். சுக்கிரனும் திங்களும் சந்திக்கக்கூடிய நாளில் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு பணத்தை பற்றி பேசியிருக்கணும், பணத்தை பற்றி பார்த்துருக்கணும், பணத்தை வாங்கி எண்ணியிருக்கணும், பணத்தை வாங்கி அது யார் வீட்டு பணமாக இருக்கலாம், இல்லை எங்கே உள்ள பணமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் எண்ணும்போது கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை நடைமுறையில் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இந்த மாதிரி 12 லக்கணத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு நடைமுறைகளையும் அந்த மேஷராசியில் மேஷ லக்கணத்துலேருந்து மீன லக்கணம் வரை 12 லக்கணத்துக்கும் நம்ம இந்த பலன் எடுக்கணும். வயதுக்கு தகுந்த மாதிரி இந்த பலன் எடுக்கும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் ஈஸியாக ஒருத்தர் அச்சீவ் பண்ண முடியும். வாழ்க்கையில் கண்டிப்பாக இங்கே யாருமே வழி தெரியாமல் நாங்கள் தேடலை, ஆனால் வழி தெரியலை எங்களுக்கு அப்படிங்கிற கான்செப்ட்டு. எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா கண்டிப்பாக அதை பயன்படுத்துவோம்.
சரி, இப்போ வந்து உதாரணம் மேஷ லக்கணம், மிதுன லக்கணம் போயிட்டுருக்கு, வயசு 29. நான் என்ன பண்ணுறேன், வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையில் வந்து சக்கரை பொங்கல் வச்சு வணங்குறது, இல்லை சக்கரை பொங்கல் வந்து வீட்டு தெய்வங்களுக்கு வந்து பூஜையில் படைக்கிறது. அது என்ன ஹோரையில் படைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சந்திரன் அப்படிங்கும்போது நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு கிழமையும் என்றைக்கு அதாவது அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது வெள்ளிக்கிழமை நம்ம சந்திர ஹோரையில் நம்ம வாழ்க்கையில் வந்து அன்னைக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பரிகார பூஜைகளோ இல்லை பரிகாரங்களோ இல்லை வந்து சின்ன சின்ன விஷயங்களையோ என்னென்னா நம்ம வேண்டுதல் வழிபாடுதல் இந்த மாதிரி முறைகள் நம்ம பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஆய்வு. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன விஷயங்களாக நமக்கு தெரியாமலே நடந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம எதார்த்தமாக சாமி கும்பிட்டு போயிருப்போம், அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பணம் வந்திருக்கும். சரி, நம்ம என்ன நேரத்தில் சாமி கும்பிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று சந்திர ஹோரையாக இருக்கும், இல்லை சுக்கர ஹோரையாக இருக்கும். சுக்கர ஹோரை வெள்ளிக்கிழமை இல்லை திங்கக்கிழமை, இந்த மாதிரி நாளில் சந்திரனும் சுக்கரனும் சம்மந்தப்படும் போது அவங்களுக்கு பணம் வந்திருக்கும். இது என்ன ஆய்வுகள் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆய்வு பண்ணால் தான் இந்த அட்சய இலக்கணம் வந்து எவ்வளோ வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு துல்லிதமாக பயன்படுது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அட்சய இலக்கணத்தில் வந்து நாங்கள் நிறைய உட்பிரிவுகள் நிறைய விஷயங்கள் வச்சுருக்கோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆய்வு பண்ணிவிட்டு ஒரு விஷயம் பலன் வருதுங்கிறது வந்து இப்போ நிறைய புத்தகம் வாங்கி, இப்போ என்னுடைய அட்சய இலக்கண புத்தகம் வாங்கி நீங்கள் படிக்கிறீங்க, அட்சய இலக்கண பദ്ധதியோட சாஃப்ட்வேர் வாங்கி பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சில விஷயங்களை மட்டும் கற்றுக்கிட்டு உடனே நீங்கள் அதை ஆய்வு பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் வந்து 200% உங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த அட்சய இலக்கணம் வந்து உங்கள் வாழ்க்கையை பயன்படுத்தும், உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களை வந்து வழிகாட்டும். இது ஜோதிடர்களுக்கு மட்டுமல்லாது பொதுமக்களுக்கும் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த அட்சய இலக்கண பദ്ധதி. மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.